This video sponsored by SBO Digital Marketing. If you are interested, send your name and qualification above mentioned phone number. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராஜா ஜாப் டூப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேலிருந்து வெளிவந்துள்ள வேலைவாய்ப்பு குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஆர்ஆர்பியிலிருந்து வெளியிடப்பட்டுள்ள செக்ஷன் கண்ட்ரோலருக்கான வேலைவாய்ப்பு குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஷார்ட் நோட்ஸ் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வீக்ஸில் வெளியிடப்படும். Application are invite from the eligible candidate for the post of selection controller given in the table below கொடுத்துருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/10/2025 அப்ளை பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 15/9/2025. இதுக்கான க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 14/10/2025. நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் கண்ட்ரோலர். பே லெவல் as for 7th CPC 6ன்னு கொடுத்துருக்காங்க. இன்சியல் பே பார்த்தீங்கன்னா 35,400. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா A2. ஏஜ் as on 1/1/2026 பிரகாரம் பார்த்தீங்கன்னா 20 வயசு முதல் 33 வயசு வரைக்கும் நீங்கள் எலிஜிபிலிட்டி. அது எல்லாமே சில கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக வந்ததுக்கப்புறம் தான் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்ல முடியும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு வீடியோ பண்ணி போடலாம். டென்டேட்டிவ் வேகன்சி பார்த்தீங்கன்னா 368 கொடுத்துருக்குறாங்க. இந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து நேமும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அது வந்து 10th கிளாஸ் பாஸ் சர்டிஃபிகேட்டோட 100% மேட்ச் ஆகணும்னு சொல்லிக்கிறாங்க. சப்போஸ் உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா அதெல்லாம் இந்த டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஆதார் நீட் டு பி அப்டேட் வித் லேட்டஸ்ட் ஃபோட்டோ அண்டு லேட்டஸ்ட் பயோமெட்ரிக் பிஃபோர் ஃபில்லிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லிக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஜோன் பார்த்தீங்கன்னா சென்னை ஜோன் www.rrbchennai.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம சென்னை ஜோனுக்கு எத்தனை வேகன்சி, எந்த அன்ரிசர்வ்க்கு, எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு எந்த அளவுக்கு வேகன்சி பிரித்து கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் டீட்டெயிலாக நம்ம வீடியோ ரெடி பண்ணலாம். கூடுதல் தகவலாக வருவாய்த்துறையிலிருந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளார அறிக்கையாக ஒரு கடிதமாக சப்மிட் பண்ண ஒரு லெட்டர் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்வையில் காணும் கடிதத்தின் மீது தங்கள் கவனம் ஈர்க்கப்படுகிறது. வருவாய்த்துறையில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் 3 வருடங்களுக்கு கீழ் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அவர்களே விதிகளுக்கு உட்பட்டு நிரப்பலாம் என்று ஒப்புதல் அளிக்கப்பட்டும் இதுவரை அக்காலிப்பணிகளை நிரப்பிட எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே மேற்காணும் காலிப்பணிகளை நிரப்பிட மேலும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக நிரப்பிட நடவடிக்கை மேற்கொண்டு அதன் அறிக்கையை அரசுக்கு அனுப்புமாறு தங்களை கேட்டுக்கொள்ள பணிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் வந்து அனுப்பினுக்கிறாங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளாரே. இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஓஏ போஸ்ட்டு நேர்முக உதவியாளர் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான ஃபில்அப் பண்ணுறதுக்கான அறிவிப்பு வந்து இது மூலயமா நம்மளுக்கு ஒரு இன்ட்டு கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு வந்து எந்த ஒரு போஸ்ட்டும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அதனால் அப்ளை பண்ணுங்கள். இன்டர்வியூ வர்றப்போ இது குறித்து நம்ம வந்து மேற்கொண்டு நம்ம என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இது போன்ற வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.